கிராமப்புறம்னா கெத்து, பாரம்பரியம் நம்ம சொத்து, பாட்டியோட பக்குவம், குண்டு குண்டு குலாப் ஜாம், ஜாலியா சந்தோஷமா ருசிக்கலாம். குலாப் ஜாம் செய்ய போறோம். எது மாதிரி செய்யலாம், எப்படி செய்யலாம்? குலாப் ஜாம் செய்கிறதுக்கு வந்து மெயினான பொருள் வந்து பால் பவுட்ரு வாங்கணும். பால் பவுட்ரு, மைதா, பேக்கிங் சோடா, ஆயிலு, சர்க்கரை இதெல்லாம் வாங்கி நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கடைகளில் நம்ம இன்ஸ்டண்ட்டாக குலாப் ஜாம் பவுடர்னு கிடைக்கிது. அதை வாங்கி நம்ம வந்து இன்றைக்கி வந்து குலாப் ஜாம் செய்ய போகிறோம். இதிலே இவ்வளோ பாடுங்க. இப்போ ரெடிமேடாக நம்ம கடையில் வாங்கின குலாப் ஜாம் பவுடரை வாங்கி கொட்டி இப்போ ரெடி பண்ணுறோம். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கிறோம். தண்ணி ஊற்றி பேசையில் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி, இப்போ அது தேவையோ இப்போ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். பதம் வர்றதுக்கு அளவுக்கான தண்ணி தான் நம்ம சேர்க்க போகிறோம். அளவு நிறையா போயிடுச்சுன்னா குலாப் ஜாம் உடைய ஆரம்பிக்கும். மாதிரி நல்லா மாவு நல்லா நீட் பண்ணாதான் மாவு சேரும், உடையாமல் வரும். ஷைனிங்காக வரணும். இந்த மாதிரி வரணும். ஊறினாதான் அந்த மாவு நல்லா இது போய் அந்த பதம். சப்பாத்திக்கு பூரிக்கெல்லாம் வீட்டில் தேய்ப்பீங்கள்ல, பரோட்டாவுக்கு அந்த மாதிரி தேய்க்கும். வீட்டிலெல்லாம் மாவு பூரிக்கு தேய்ப்பாங்கள்ல, அது மாதிரி. உருட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறுனா அதுக்குள்ளே நம்ம வந்து பாவு காய்ச்சிடலாம். சீனி பாவு காய்ச்சிட்டு அப்புறம் உருட்டி ஒன்றுன்னா ஆயில காய்ச்சி போடும். பாவு காய்ச்ச போகிறேன். இப்போ வந்து அதுக்கு தனியாக 1.5 கிலோ சீனி பாவுக்கு சீனி சேர்க்குறோம். தண்ணி ஊற்றுறோம். இப்போ வந்து சீனி பாவு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். குலாப் ஜாம் வந்து இந்தியாவில் பாரம்பரியமான குண்டு குண்டு குலாப் ஜாம் சாப்பிடும் போது வாயில் அப்படியே கரையும்.
இந்த மாதிரி மேலே உள்ள நிறைய மாய் வரும். அதில் உள்ள சீனியில் சர்க்கரை அசடெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படி எடுத்துடணும். அந்த குலோப் ஜாமுனுக்குள்ள ஜீராவை இப்போ பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கிறேன். பால் வந்து தெளிவாக இருக்கணும் பாவு. இந்த குலோப் ஜாமுக்கு பாகுல வந்து அதோட நிலை மாறாமல் அதோட தன்மை கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எலுமிச்சம் சீராவோட மனம் கூட்டுறதுக்காக ஒன்று அதில் வந்து ஏலக்காய் சேர்க்க போகிறோம். ஓகே போதும். பிசுன்னு பிடிக்கணும் எடுக்கையில். ஓகே எலுமிச்சம்பழம் ஊற்ற போகிறோம் அதே ஸ்டேஜில் இருக்கிறதுக்காக தண்ணி மறாமல் இருக்கு. இன்னும் ரொம்ப ஊற்ற வேண்டியது. தண்ணி அதிகம் போகாமல் விட்டணும். நல்லா ஷைனிங்காக விட்டணும். இப்படி விட்டணும். உருட்டுறது பெருசு இல்லை. கேப் இல்லாமல் இருக்கணும். உள்ளே கேப் இருக்கக்கூடாது. நல்லா அழுத்தி தேய்ச்சி உருட்டினோம்னா உள்ளே கேப் இருக்காது. ஆயிலில் போடும்போது வெடிப்பு வராமல் வரும். சும்மா மேலோட்டமாக இப்படி விட்டினோம்னா வெடிச்சுக்கு வந்துடும். நமக்கு எண்ணெயில் போடுறோம். போடுங்க ஒன்றுனா போடும். சும்மா விடுங்க, நான் ஒன்றும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கலக்கெல்லாம் அப்படி சுற்றி வருது பாருங்க. அப்போ சொல்லுங்கள். இப்போ ஜீராவில் போடுறான். எப்படி இருக்குது வந்து மாதிரி. ஒரு நைட்டு ஒரு நாளே நல்லா ஊறிடும். ஒரு 4 மணி நேரம் 2 மணி நேரத்தில் ஊறிடும் ஃபுல்லாக. நல்லா ஊறணும் பாவில் போட்டு வச்சு ஒரு நைட்டெல்லாம் வச்சுருப்போம் நாங்கள். அதில் அது தேவைங்கிற இப்போ சீராவுக்குள்ளே தான் கிடக்கும். இது மேக்ஸிமம் குலோப்ஜாம் வந்து சீராவுக்குள்ளே தான் இருக்கணும். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சீராவுக்குள்ளே தான் எடுத்து கொடுத்து சீராவை ஊற்றி கொடுப்பாங்க. 4 நாள் வரை 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும் கிஜ்ஜீரா. குலோப் ஜாமுன் 2-3 நாள் நல்லா எல்லாம் நல்லாயிருக்கும். குண்டு குண்டு குலாப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பர், அருமையாக இருக்குது. ஸ்வீட்டு நல்லா இனிப்பாக குண்டு குண்டு குலோப் ஜாம் சூப்பராக இருக்குது. குண்டு குண்டு குலாப் ஜாம் அப்படியே பூ மாதிரி சூப்பராக இருக்கும். குண்டு குண்டு குலாப் ஜாம் அருமை டேஸ்ட்டு. குலோப் ஜாம் வாய்க்கில் வச்சா அடுத்து தேன் மாதிரி உள்ளே போ. கரையுது, சூப்பர் போய் கரையுது. அப்படியே நாக்கில் உள்ளே அச்சை பண்ணி உள்ளே போகுது. வில்லேஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.